الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فمعاشركم الله الكرام أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم وبالسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن برجزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا شعبة بن حجاج العتقي عن قتادة بن دعامة السدوسي عن أنس بن مالك رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين وكما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாதிமதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா 350 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னதின் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழப் போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடிவான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்த்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்களிலும் நம்முடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்கள் இன்று வரை 5 லட்சம் ராவிமார்களின் மூலமாக அறிவிப்பாளர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு விடயமும் ஹதீஸ்களில் தெள்ளத் தெளிவாக பதியப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொத்தமாக 7 குழந்தைகளை கொடுத்திருந்தான். அதுல 6 குழந்தைகள் முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இன்னொரு குழந்தை இப்ராஹிம் என்ற மகன் மாரியா கிப்தியா என்ற பெண்ணின் மூலமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 7 குழந்தைகளில் 3 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் காசிம் அப்துல்லா. இந்த அப்துல்லாவுக்கு தான் தய்யிப் தாஹிர் என்பதாக சொல்லப்படுகிறது. 3வது மகன் இப்ராஹிம். இந்த 3 ஆண் குழந்தைகளும் சிறு வயதாக இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார்கள். 4 பெண் குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள். அதுல முதலாவது மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 9வது வருடம் அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது.
இரண்டாவது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 2வது வருடம் பத்ர் யுத்தத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்பும் பொழுது அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. மூன்றாவது மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 8வது வருடம் அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே தன்னுடைய 7 குழந்தைகளில் 6 குழந்தைகள் மரணித்து விட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 மாதங்களுக்கு பிறகுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. அவர்கள் மரணிக்கும் பொழுது தாரீഖுடைய ரிவாயத்துகள் அடிப்படையில் 29 வயசு. இந்த எல்லா குழந்தைகளிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இரக்கம் அன்பு வைத்திருந்தது யாரோடு பார்த்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தான். மதீனாவிலிருந்து ஏதாவது யுத்தத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, ஏதாவது பிரயாணத்திற்கு செல்வதாக இருந்தாலும் கடைசியாக சந்தித்து விட்டு செல்வது ஃபாத்திமா நாயகி. அதே போல யுத்தத்தை முடித்துக் கொண்டு பிரயாணத்தை முடித்துக் கொண்டு மதீனாவுக்கு திரும்பினால் முதலாவதாக மஸ்ஜிதுக்கு போய் 2 ரக்அத் தொழுவார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஃபாத்திமா நாயகியை சந்தித்து முத்தம் கொடுத்து விட்டு தான் மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகியுடன் ரொம்ப இரக்கம் வைத்திருந்தார்கள். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிப்பதற்காக பல சஹாபாக்கள், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் நபி அவர்கள்ட்ட வந்து கேட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து கொடுக்கல. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அனுமதி வரல. ஆனால் வஹீயின் மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு அறிவிக்கிறான், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பாவுடைய மகன், பெரியப்பா அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 41 வருடம் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளை விட அன்பு செலுத்தி பார்த்து கொண்டவர் தான் அபூ தாலிப். அவருடைய உண்மையான பேர் அப்துல் மனாஃப் பின் அப்துல் முத்தலிப். இந்த அபூ தாலிபுக்கு 7 குழந்தைகள், 4 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை. தாலிப், இதே போல அகீல், ஜாஃபர், அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற 4 ஆண் குழந்தைகள், உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, ஜுமானா, ரைதா என்ற 3 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். இதுல ஹஜ்ரத் அபூ தாலிப், இதுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபாத்திமா நாயகியை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொஞ்சம் காலம் செல்ல போகல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலுடைய மகனை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். அபூ ஜஹலுடைய மகனை திருமணம் முடிப்பதற்கு விரும்பினார்கள். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லா தஜ்தமிஉ பின்து நபியில்லாஹி வ பின்து அதுவில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகனும் அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகனும் ஒரே இடத்தில் ஒன்று செல்ல முடியாது. இன்னமா ஃபாத்திமா பித்அத்துன் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈர குலையில் ஒரு துண்டு. அவளை யார் கஷ்டப்படுத்துகிறாரோ அவர் என்னை கஷ்டப்படுத்தியதற்கு சமம். ஃபாத்திமாவை யார் நோவினைப்படுத்துகிறாரோ அவர் என்னை நோவினைப்படுத்தியதற்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த திருமண பேச்சை அவ்வாறு விட்டுவிட்டார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வைத்துக் கொண்டார்கள். இன்று கூட மஸ்ஜிதுன் நபவிக்கு சென்றால் ஹுஜ்ரா ஷரீஃபுக்கு பின்னால உஸ்துவானத்து தஹஜ்ஜுத், தஹஜ்ஜுடைய தூண் என்ற ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணோட சேர்ந்தது தான் ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய வீடு. நபி அவர்களுடைய வீட்டுக்கு அடுத்த வீடாக இருந்தது. இந்த இருவருக்கும் ஹிஜ்ரி 2வது வருடம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஹர்ப் என்பதாக பெயர் வைத்தார்கள். அல்லாமா புகாரி அதபுல் முஃப்ரதில இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். ஹர்ப்னு சொன்னா யுத்தம், யுத்தத்தில் ஈடுபடுபவர் என்ற கருத்து.
ஏண்டா அலி ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக யுத்தத்தில் ஈடுபடுறதின் காரணமாக அவர்கள் எந்த துறையில அதிகம் விருப்பம் இருந்ததோ அந்த விடயம் சம்பந்தமான ஒரு பேரை ஹர்ப் எடுத்து அந்த மகனுக்கு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அருணி இப்னி, என்னுடைய மகனை எனக்கு காட்டுங்கள். நபி அவங்க செல்லமாக மகன் கூப்பிடுவாங்க, பேர குழந்தையை கூட. அவ்வளவு இறக்கம். என்னுடைய மகனை காட்டுங்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட தன்னுடைய மகனை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். மா சுமைத்துமு, என்னுடைய மகனுக்கு நீங்க என்ன பெயர் வச்சீங்க? சமைத்துஹு ஹர்பா, நான் ஹர்ப் யுத்தத்திலே ஈடுபடக்கூடியவர் என்பதாக பெயர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, அந்த பெயரை வைக்க வேண்டாம், நான் இவருக்கு ஹசன் என்பதாக பெயர் வைக்கிறேன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் என்ற பெயர் வைக்கிறார்கள். ஹசன் சொன்னால் அழகானவர், சிறந்தவர், ஒழுக்கமுள்ளவர், அழகிய முகமுடையவர் என்ற பல கருத்துகள் இருக்கின்றன. ஹிஜ்ரி 3வது வருடம் இன்னொரு ஆண் குழந்தை இருவருக்கும் கிடைக்கிறது. அந்த குழந்தைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் பேர் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிற குழந்தையை பார்க்க வருகிறார்கள். என்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அந்த குழந்தையை அலி ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த என்ன மகனுக்கு நீங்க என்ன பேர் வச்சீங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹர்ப்னு தான் நான் வச்சிருக்கிறேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா பல் ஹுவ ஹுசைன், இல்ல, இவருக்கு ஹுசைன் என்பதாக நான் பெயரை வைக்கிறேன். ஹசன், ஹுசைன் இரண்டுமே ஒரே கருத்து, சிறந்த கருத்துள்ள பெயர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு பேர குழந்தைகளோட ரொம்ப இரக்கம் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னால், அல்லாமா நஸ்ஸாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வருகிறார்கள். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, இந்த என்னுடைய பேர குழந்தையாகிய ஹஸன் ஹுசைன் இருக்கிறார்களே, சுவர்க்கத்துடைய வாலிபர்களின் இரண்டு தலைவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமிதியுடைய ரிவாயத் வருகிறது, ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ என்னுடைய இந்த இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்களே, இவர்கள் என்னுடைய குழந்தைகள் தான், என்னுடைய இரண்டு குழந்தைகள், என்னுடைய மகன் ஃபாத்திமாவுடைய குழந்தைகள். அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, யா அல்லாஹ், நான் இந்த இருவரையும் நேசிக்கிறேன். ஃபஅஹிப்புஹுமா, நான் நேசிக்கிற மாதிரி இந்த இருவரை நீயும் நேசிச்சிரு யா அல்லாஹ். ஃபஅஹிப்ப மன் யுஹிப்புஹுமா, இந்த இருவரை உலகத்தில் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அனைவரையும் நீ நேசிச்சிரு யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். திருமிதியுடைய ரிவாயத், புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல சுதுபா ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது சிவப்பு ஆடைகள்ல, அதாவது வெள்ளை ஆடைகள்ல சிவப்பு கோடு போடப்பட்ட அழகான ஆடைகளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் அணிந்து அங்கும் இங்குமாக ஓடி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சின்ன புள்ள ரெண்டு பேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதுபாவை இடையில் நிறுத்திவிட்டு மிம்பர்ல இருந்து இறங்கினார்கள். இருவரையும் இரு கைகளிலே தூக்கி கொண்டு மிம்பர்ல ஏறினார்கள். சொன்னார்கள், நான் சுதுபா செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இரண்டு பேர குழந்தைகளை இவ்வாறு விடுவதற்கு என மனசு விடல, அதனால தான் இறங்கி என்ற ரெண்டு குழந்தைகளையும் நான் சுமந்து கொண்டு ஏறினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரெண்டு பேரோட ரொம்ப இறக்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் எப்படி இருக்குமோ அதே தோற்றத்தில் இருந்தாங்க. ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோற்றம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை போல அச்சு அசலாக இருந்தது. ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து 25 தடவை ஹஜ் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மிஷ்காத்துடைய ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு பின்னால ஹிலாஃபத்துடைய மக்கள் ஆட்சி என்பது 30 வருடங்கள் நீடிக்கும் என்று சொன்னார். 30 வருடங்கள் ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 11வது வருடம் நடக்கிறது. நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபாவாக 2 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது கலீஃபாவாக 10 வருடம், மொத்தமாக 12 வருடம் ஆட்சி நடக்கிறது. மூன்றாவது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடம் ஆட்சி செய்கிறார்கள், மொத்தம் 24 வருடங்கள். நான்காவது கலீஃபாவாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 வருடமும் 6 மாதமும் ஆட்சி செய்கிறார்கள். மொத்தமாக 29 வருடமும் 6 மாதமும் பூர்த்தியாகுது. நபி அவர்கள் சொன்னதுக்கு 6 மாதம் தான் மீதியாக இருக்குது. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல சில பிரச்சனைகளின் காரணமாக இஸ்லாமிய அரசாங்கம் 2ஆக பிளவுபடுது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஷாம்ல ஒரு ஆட்சி நடக்குது. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில ஈராக், கூஃபா, இதே போன்ற மதீனாவை தலைமை பீடமாக கொண்டு இன்னொரு ஆட்சி நடக்குது. அலி ரலியல்லாஹு அவர்களை பிளான் பண்ணி அப்துல் ரஹ்மான் அல் முல்கி ஃபார்ஜிகளை சேர்ந்தவன் என்ன செய்கிறான்? அலி ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் அதே வருத்தத்துடன் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு 40,000 பேர், அல்லாஹ் இப்னு கஸீர் அல்-பிதாயா வ நிஹாயால இந்த சம்பவங்களை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். 40,000 பேர் யமன், ஹிஜாஸ், ஈராக், சுராசான் போன்ற பகுதிகளை சேர்ந்த 40,000 பேர் என்ன செய்கிறார்கள்? அடுத்த ஹலீஃபாவாக நாங்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களைத்தான் நியமிப்போம் என்று சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் மீது பைஅத் செய்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு பைஅத் செய்ய மறுத்துவிட்டார்கள். இப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மதீனாவை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சியை நடாத்தி கொண்டு செல்கிறார்கள். இந்த நேரத்துல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, முஸ்லிம்கள் பிளவுபட்டு இருக்கிறார்கள். ஏண்டா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியிலே முக்கியமான 2 யுத்தங்கள், ஜமலுடைய யுத்தம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் நடக்குது. அதற்கு பிறகு சிஃபீனுடைய யுத்தம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் நடக்குது. இந்த 2 யுத்தங்களின் காரணமாக 30,000க்கு மேற்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பிறகு என்ன நடக்குதுன்னா, ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் 6 மாதம் ஆட்சி செய்கிறார்கள். நபி அவர்கள் கூறிய 30 வருடம் பூர்த்தியாகுது. 30 வருடம் பூர்த்தியாகுது. ஹிஜ்ரி 41வது வருடம், கிறிஸ்துக்கு பின் 661வது வருடம் என்ன செய்கிறார்கள்? ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய நலனை கருதி 2ஆக பிளவுபட்டு இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய உதவி ஏற்படாது. ஒற்றுமையாக இருந்ததின் காரணமாகத்தான் ரோம் பாரசீகம் சஹாபாக்களை கண்டு நடுங்கியது. இன்று இந்த ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இதவர்களுக்கு கேள்விப்பட்டால் அவர்கள் மீண்டும் நம் மீது படையெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே முஸ்லிம்களுடைய நலனை கருதி, ஒற்றுமையை கருதி தன்னுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த 41வது வருடத்துக்கு ஆமுல் ஜமாஅ, ஒரே ஆட்சிக்கு கீழால் முஸ்லிம்கள் இணைந்த வருடம் என்ற பெயர் வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு முழு ஆட்சியையும் விட்டுக் கொடுக்கிறார்கள். இந்த விடயத்தை கிட்டத்தட்ட 30-35 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னபனி ஹாதா ஸய்யிதுன், இதோ இந்த என்னுடைய மகன் இருக்கிறாரே, இவர் பிற்காலத்தில் தலைவராக இருப்பார். எப்படியாப்பட்ட தலைவர்? யுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைன ஃபியத்தைன் அதீமத்தைன் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய பிரமாண்டமான 2 கூட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ் இவரின் மூலமாக ஒற்றுமையை ஏற்படுத்துவார் என்று சின்ன பிள்ளையாக இருந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். ஹிஜ்ரி 41 நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு நடக்குது. தன்னுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள். பிற்காலத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கிறார்கள். அந்த காலம் மிகவும் நெருக்கம். இவர்கள் யாருடைய வழித்தோன்றலில் வருவார்கள்? மின் நஸ்லி ஃபாத்திமா,
அபூதாவுதுடைய சஹீஹான ரிவாயத், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வழித்தோன்றல்ல வருவார்கள். அதுவும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையிலிருந்து தான் வெளியாகுவார்கள். ஏன் அல்லாஹ் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை ஹசன் ரலியல்லாஹுடைய பரம்பரையிலிருந்து வெளியாக்க வேண்டும்? அதனுடைய ரகசியம் என்ன? இதுதான் காரணம். முஸ்லிம்களுடைய நலனை கருதி அல்லாஹ்வுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு சொன்னார்களே, மன் தரக லில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒரு விடயத்தை விட்டு கொடுக்கிறாரோ அஃவதஹு அல்லாஹு கைரன் மின், அதைவிட சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு பகரமாக கொடுப்பான். முஸ்லிம்களுடைய நலனை கருதி ஆட்சியை விட்டுக் கொடுத்தார்கள். அவர்களுடைய பரம்பரையின் கடைசி காலத்தில் அதே ஆட்சியை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். ஆகவேயானவர்களே, இந்த ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு ரெண்டு நிபந்தனைகளை வைக்கிறார்கள். முதலாவது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, நான் இப்ப ஆட்சியை விட்டு தாரேன், ஆனால் நீங்க ஆட்சி செஞ்சதுக்கு பின்னால திரும்ப ஆட்சி நபி அவர்களுடைய குடும்பத்தினராகிய அஹ்லுல் பைத் ஆகிய எங்களுக்கு தான் வரணும், எங்களுக்கு தான் வரணும். இரண்டாவது, மாதம் நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு நீங்க பைத்துல் மால்ல இருந்து ஒரு அமௌண்ட் எங்களுக்கு அனுப்பணும். இரண்டு நிபந்தனைகளை விடுகிறார்கள். இதற்கு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் 100% சம்பந்தம் தெரிவிக்கிறாங்க. நான் மூத்தாகினா அதுக்கு பின்னால திரும்ப ஆட்சியை உங்களுக்கு கேடாத்தானே, இதுதான் அக்ரிமெண்ட். ஹிஜ்ரி 41 இது நடக்குது. ஹிஜ்ரி 49வது வருடம், ஹிஜ்ரி 49ல ஒரு முக்கியமான நிகழ்வு, கவலைக்குரிய நிகழ்வு நடக்குது. என்னன்னு சொன்னால், ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய தோற்றத்திலே இருந்ததின் காரணமாக அதிகமானவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க முன்வருவார்கள். அந்த அடிப்படையில ஜஅதா பின்து அஷ்அஸ் பின் கைஸ் என்ற பெண்மணி, இந்த பெண்மணி பாரசீகம், ஈரானை சேர்ந்தவள், ஷியாக்களுடைய ஒரு பெண் தான் இந்த ஜஅதா. முஸ்லிமை போல வேடமிட்டு ஹசன் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறார். இந்த நேரத்துல ஹிஜ்ரி 49வது வருடம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் தள்ளப்படுகிறார்கள். தன்னுடைய நானா, தன்னுடைய சகோதரனுக்கு ஏதோ ஏற்பட்டு விட்டது என்று பார்ப்பதற்காக தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். கேட்டாங்க, என்னுடைய சகோதரரே, உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கு யார் காரணம்? ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணமே தன்னுடைய மனைவி தான், ஷியாக்களை சேர்ந்த அந்த மனைவி தான். ஃபுட் பாய்சன், அதாவது ஸ்லோ பாய்சன், லேசாக சாப்பாட்டுல விஷத்தை வைக்க ஆரம்பிக்கிறார். 3 முறை சாப்பாட்டுல விஷம் வைக்கப்படுகிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியாமல் அதை சாப்பிட்டு விட்டார்கள். உடம்புல அது ரியாக்ஷனை காட்ட ஆரம்பிக்கிறது. வைத்தது தன்னுடைய மனைவி தான் என்பதை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நானா, சொல்லுங்க, உங்களுக்கு யார் இந்த வேலையை பார்த்தது? அதற்கு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை காட்டி கொடுக்கவில்லை. கேட்டார்கள், வா சுஆலுக யா அஹி, என்னுடைய சகோதரனை, நீ என்ன கேள்வியை கேட்கிறாய்? நான் யார் என்று சொன்னால் அவருடன் நீ யுத்தம் செய்து அவரை நீ கொன்று விடுவாய். எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அக்கினுஹும் இலல்லாஹ், நான் இந்த விடயத்தை அல்லாஹ்விடம் நான் பொறுப்பு கொடுத்து விட்டேன். ஆகவே நான் யார் என்பதை சொல்ல மாட்டேன், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் விஷம் வைத்தது என்ற விடயத்தை சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். இதே வருத்தத்தில் ஹிஜ்ரி 49ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மரணம் ஏற்படுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சந்தர்ப்பத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி ஷாம்ல நடந்து கொண்டிருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மரணமும் ஏற்படுகிறது. சில இமாம்களுடைய கருத்துப்படி ஹிஜ்ரி 60ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மரணம் ஏற்படுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம் ஏற்பட்டதற்கு பிறகு அடுத்த ஹலீஃபா யார்? அக்ரிமெண்ட் அடிப்படையில இப்ப உயிரோடு இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் வர வேண்டும். ஆனால் ஷாம்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனாகிய யஸீதை ஹலீஃபாவாக ஆக்கிக் கொண்டார்கள். யஸீத் சஹாபி.
இந்த யசீத் மிக மோசமானவன். ஹிஜ்ரி 62ல அல்லாஹ் இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயாவில் எழுதுறாங்க, ஹர்ராமுடைய யுத்தம் ஏற்படுகிறது. ஷாம்ல இருந்து பெரும் படையை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு வருகிறான். இவன் மதீனாவுக்கு வந்து 1000க்கு மேற்பட்ட மதீனத்து பெண்களை கற்பழிக்கிறான். அவர்களை பயங்கரமான யுத்தம், ஹர்ராவுடைய யுத்தம். இந்த யசீத் ஹலீஃபாவாக வருகிறான். இந்த விடயம் சஹாபாக்களுக்கு கேள்விப்படுது. எக்ரிமெண்டை முஆவியா புறக்கணித்து விட்டார். இதனால என்ன செய்தார்கள் முக்கியமான சஹாபாக்கள் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இதே போல அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாமே யஸீதுக்கு பைஅத் செய்வதை மறுத்து விட்டார்கள். அவனை நாங்கள் ஏன் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களால் முடியாது என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். இந்த நேரத்தில் மர்வான் என்பவன் மக்காவுக்கு வருகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி மதீனாவில் இருக்க போகுது கேள்விப்படுது. யஸீத் அடுத்த ஹலீஃபாவாக ஆகிவிட்டான். இந்த நேரத்தில் மதீனாவில் இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மர்வான் வந்து கூறுகிறான், அடுத்த ஹலீஃபாவாக நாங்க யஸீதை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். நீங்க யஸீதுக்கு பைஅத் செய்துதான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நடப்பது வேறு என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பயமுறுத்திவிட்டு மர்வான் சென்று விட்டார். இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு யோசனை என்ன செய்யறது? முஆவியா இப்படி செய்துட்டாரே, எங்களுடைய அந்த எக்ரிமெண்ட்டுக்கு மாற்றம் செய்துட்டாரே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூஃபாவிலிருந்து அதிகமான கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருது. கூஃபா எங்க இருக்குது? ஈராக்குடைய பகுதி தான் கூஃபா. ஷாமுடன் ஒட்டிய பகுதி தான் கூஃபா. இந்த கூஃபாவிலிருந்து அதிகமான லெட்டர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடிதங்களை பிரித்து பார்க்கிறார்கள். இதுல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, கூஃபாவில் இருக்கக்கூடிய யாருமே யஸீதை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளல, உங்களைத்தான் நாங்கள் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதனால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க பயப்படாம கூஃபாவுக்கு வாங்க. கூஃபாவில் இருக்கக்கூடிய 70,000 பேர் உங்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்ற கடிதம் வருது. இப்ப மஷூரா செய்யறாங்க, இந்த விடயம் உண்மையா? இந்த விடயத்தை எப்படி நாங்கள் சரியா அறிந்து கொள்வது, அல்லது கூஃபாவுக்கு நேரடியாகவே போவோமா என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யோசிச்ச நேரத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு சகோதரர் தான் அகீல் இப்னு அலி. அதாவது அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா நாயகி மரணித்ததற்கு பிறகு இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அந்த பெண்ணின் மூலமாக கிடைத்தது தான் அகீல் என்ற சகோதரர். இந்த அகீல் இப்னு அலி என்ன சொல்கிறார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சகோதரரை, நீங்க அவசரப்பட்டு கூஃபாவுக்கு போகாதீங்க, நான் முதல்ல கூஃபாவுக்கு போறேன். கூஃபாவுக்கு போயிட்டு இந்த விடயம் உண்மையா என்று நான் அலசி ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு நான் ஒரு கடிதத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன், அதற்கு பின்னால நீங்க வாங்க என்று சொன்ன ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப அகீல் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? கூஃபாவுக்கு போறாங்க. கூஃபாவுக்கு போய் ஒவ்வொரு வீடாக நுழைந்து, நீங்கள் இப்படித்தான் கடிதம் எழுதியிருக்கிறீர்கள், இந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட விடயம் உண்மையா என்று ஒவ்வொரு வீடாக சென்று அந்த அகீல் கேட்க அனைவரும் சொன்னார்கள், கடிதத்திலே எழுதப்பட்ட விடயம் 100% உண்மைதான். நாங்கள் யஸீதுக்கு பைஅத் செய்யல, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னதும் இப்ப கூஃபாவுடைய நிலைமை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சார்பாக இருக்கிறது. இப்போ ஒரு பிரதி கடிதத்தை எழுதி மதீனாவுக்கு, அதாவது மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இங்க நிலைமை வந்து உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது, நீங்க தாராளமாக கூஃபாவுக்கு வரலாம். இந்த கடிதம் மதீனாவுக்கு வந்து சேரல. இந்த காலத்துல போல ஸ்பீட் போஸ்ட் எல்லாம் அந்த காலத்துல இல்ல. யாராவது ஒரு குதிரையில் அல்லது ஒட்டகத்தில் தான் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வரணும். ஈராக் எங்கே இருக்கிறது? கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறது கூஃபாவுடைய பகுதி. அங்கிருந்து லெட்டர் வந்து சேரணும். இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த லெட்டர் மக்காவுக்கு போய் சேரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கூஃபாவுல ஒரு முக்கியமான விடயம் நடக்குது. அதாவது ஷிப்ர் சுல் ஜௌஷின் என்று சொல்லக்கூடியவனுக்கு இப்படித்தான் கூஃபாவுல மக்கள் எல்லோருமே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் ஆதரவை தெரிவிக்கிறாங்க என்ற விஷயம் விளங்குது. இந்த ஷிப்ர் யாரு? யஸீதுடைய ஆள்.
உடனே ஷிமர் என்ன செய்யறான்? ஒரு கடிதத்தை யசீதுக்கு அனுப்புறான். இப்படித்தான் கூஃபாவுடைய நிலைமை உங்களுக்கு பாதகமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களைத்தான் கலீஃபாவாக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு கடிதத்தை யசீதுக்கு அனுப்ப, யசீத் என்ன செய்கிறார்? அந்த கடிதத்தை படித்து பார்க்கிறார். இவனுக்கு இப்ப கோபம் ஏற்படுது. என்ன செய்யறான்டா? இவன் ஈராக்குடைய கவர்னராக இருந்த உபைதுல்லா பின் சியாத். இந்த உபைதுல்லா பின் சியாத் யார்? அல்லாஹ் இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயாவுல ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தில ஷிராருன் நாஸ், மிக பயங்கரமானவர்கள் இரண்டு பேர். முதலாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இரண்டாவது உபைதுல்லா பின் சியாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த உபைதுல்லா பின் சியாத் தான் ஈராக்குடைய கவர்னராக இருக்கிறான், யசீதுடைய ஆள். அருமையானவர்களே, உபைதுல்லா பின் சியாதுக்கு யசீத் கடிதம் எழுதுகிறான். இப்படித்தான், உன்னை எப்படி நான் ஈராக்குக்கு கவர்னராக ஆக்கியிருக்கிறேனோ, கூஃபாவுக்கும் இன்னையிலிருந்து உன்னை கவர்னராக பொறுப்புதாரியாக ஆக்குறேன். கூஃபாவில் ஏதோ ஒரு விடயம் நடக்குது, என்னான்னு போயிட்டு பாரு என்று உபைதுல்லா பின் சியாதுக்கு கடிதம் எழுதுகிறான். உபைதுல்லா பின் சியாத் மிக மோசமானவன். கூஃபாவுடைய அதிகாரம் தன் கைவசம் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் ஷிமரிடத்திலே என்ன நடக்கிறது என்று உபைதுல்லா பின் சியாத் தெளிவாக கேட்டுக்கொண்டார். இப்ப இந்த விடயம் உண்மையான பார்க்கிறதுக்கு என்ன செஞ்சான்னு சொன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி ஆடை அணிவார்களோ அது போன்ற விசாலமான ஒரு ஜுப்பாவை அணிஞ்சு, ஒரு தலைப்பாகை அணிந்து, ஒரு ஒட்டகத்தில ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி பணிவாக போவார்களோ அது போல இரவுடைய சந்தர்ப்பத்தில கூஃபாவுடைய வீதியில உபைதுல்லா பின் சியாத் அவ்வாறு வலம் வருகிறார். இருளின் காரணமாக முகம் தெளிவாக மக்களுக்கு விளங்கல. அந்த காலத்துல இது போல லைட்ஸ்கள் இருக்கல்ல, விளக்குகள் தான் இருந்தது. அதனால உருவம் சரியாக விளங்கல்ல. அந்த தோற்றத்தை வைத்து கூஃபாவுடைய மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் இரவோடு இரவாக கூஃபாவுக்கு வந்திருக்கிறார்கள். வந்திருப்பது உண்மையிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் என்று சொல்லி உபைதுல்லா பின் சியாத் கூஃபாவில் இருந்த அனைவரும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்று நினைத்து வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. உபைதுல்லா பின் சியாதுக்கு விளங்கிவிட்டது, ஷிமர் சொன்ன விஷயம் உண்மைதான், யசீத் எழுதின கடிதத்திலே சொல்லப்பட்ட விடயம் உண்மைதான். எதிர்த்த நாள் பெரும் படையை உபைதுல்லா பின் சியாத் ஒன்று சேர்த்து கூஃபாவை முற்றுகையிடுகிறார். ஒரே இடத்தில் 70,000 பேர் ஒன்று திரட்டப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் வாள் முனையிலே நிறுத்தப்படுகிறார்கள். ஒவ்வொருவரை பார்த்து உபைதுல்லா பின் சியாத் கூறுகிறார், உங்கள யாரு தன்னுடைய மகனை இழக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய மனைவி விதவையாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, தன்னுடைய குழந்தைகள் அனாதையாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஹுசைனுக்கு பயாத் செய்யட்டும், செய்துக்கு சியாதுக்கு பயாத் செய்யாமல் இருக்கட்டும் என்ற ஒரு அறிவிப்பை விடுக்கிறார். ஒவ்வொருவரும் பயந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பயாத் செய்வதை விட்டுவிட்டு சியாதுக்கு, அதாவது யசீதுக்கு பயாத் செய்து விடுகிறார்கள். 70,000 பேரும் உயிருக்கு பயந்து வாள் முனையில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. மறுத்தவருடைய தலை வெட்டப்படும் என்ற பயத்துல 70,000 பேரும் யஸீத் இப்னு முஆவியாவுக்கு பயாத் செய்து விட்டார்கள். இந்த செய்தி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. இப்ப அகீல் வந்த விடயம் உபைதுல்லா பின் சியாதுக்கு தெரிய வந்ததும் என்ன செய்கிறான்? அந்த அகீலை தேடி பிடித்து கூஃபாவிலே கொலை செய்து விடுகிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹுசைன் ரலியல்லாஹுடைய சகோதரர் அகீல் கூஃபாவிலே கொலை செய்யப்பட்ட விடயம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. இப்ப கடிதம் மக்காவுக்கு வந்து சேருது. கடிதத்துல பார்த்தால் அகீல் எழுதியிருக்கிறார், கூஃபாவுடைய நிலைமை உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது, உடனே வாங்க என்ற கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது. 70 பேரை கூட்டிக் கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதுல 19 பேர் நபி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அகீல். ஆனால் மக்காவில் இருந்த சஹாபாக்களுக்கு இந்த விடயம் சரியாக படல. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போக விடாமல் தடுக்கிறாங்க.
எங்களுக்கு சரியா படல, பேற்றாதீங்க. ஆனாலும் அக்கீல் கடிதம் எழுதியிருக்கிறாரே, பேத்துதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் தயாராகிறார்கள். இந்த செய்தி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து 3 நாள் தொலை தூரத்தில் இருக்கிறார்கள். இப்படித்தான் கூஃபாவுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையில் 3 நாளுடைய தொலை தூரத்தை ஒரே நாளில் வந்து அடைகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், கூஃபாவுக்கு போய்ட்டாதீங்க, நிலைமை மோசமாக இருக்குது, அங்க இருக்கக்கூடியவர்கள் யசீதுக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லியும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அதை நம்பல. சொன்னார்கள், கூஃபாவில் இருந்து தான் கடிதம் வந்திருக்குது, நான் போயிட்டு தான் ஆகணும் என்று சொல்லி 70 பேரோட ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி செல்கிறார்கள். ஹிஜ்ரி 61 இந்த சம்பவம் நடக்குது, முஹர்ரம் மாதம். இந்த நேரத்தில் அருமையானவர்களே, 70 பேரோட ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் செல்லும் பொழுது முக்கியமான ஷாயிர் கவிஞர் ஃபரஹ்ஸதை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இடையில சந்திக்கிறாங்க. கேட்கிறாங்க, ஃபரஹ்ஸத், கூஃபாவுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஃபரஹ்ஸத் மிக முக்கியமான கவிஞர். அவருடைய கவிதைகள் இன்று அரபு மதரசாக்களில் அரபு இலக்கியத்துக்கு ஆதாரமாக படித்துக் கொடுக்கப்படுகிறது. அப்படியாப்பட்ட முக்கியமான புகழ்பெற்ற கவிஞர் ஃபரஹ்ஸதை சிந்திக்கிறார்கள். ஃபரஹ்ஸத் கூஃபாவுடைய உண்மை நிலவரத்தை கவிதை ரூபத்திலே படித்து காட்டுகிறார். உங்களுடைய சகோதரர் அகீலுடைய தலை கூஃபாவுடைய மண்ணிலே உருட்டப்பட்டு விட்டது, வெட்டப்பட்டு விட்டது. கூஃபாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளம் உங்களை விரும்பினாலும் அவர்களுடைய உடல் யசீதை நோக்கி தான் இருக்கிறது என்று அங்கே நடந்த விடயத்தை கவிதை ரூபத்தில ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னதும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுது, அதிர்ச்சி ஏற்படுது. தன்னுடைய சகோதரர் அகீல் கொலை செய்யப்பட்டு விட்டார். கூஃபாவுடைய மக்கள் அனைவரும் பயந்து யசீதுக்கு பெயர் செய்து விட்டார்கள். இப்ப என்ன செய்யறது ஆலோசனை செய்கிறார்கள். அந்த 70 பேர் அதிகமானவர்கள் என்ன சொன்னாங்கடா, நாங்க கூஃபாவுக்கு போவோம், பழிக்கு பழி வாங்குவோம். அகீலை அவர்கள் அநியாயமாக கொலை செய்து விட்டார்கள், அதற்கு நாங்கள் நியாயத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நாங்கள் திரும்பி போக கூடாது என்று அதிகமானவர்கள் அஹ்லுல் பைத்தை சேர்ந்த பலர் இந்த கருத்தை தெரிவிக்க ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மஷூராவை ஏற்றுக்கொண்டு கூஃபாவுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, கூஃபா இருக்குது ஈராக்குடைய பகுதியில. ஈராக்குடைய கர்பலா என்ற இடத்தில ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். கர்பலா என்றால் கர்ருன் வ பலாவுன். கர்ருன் சொன்னா துன்பம், பலான்னு சொன்னா சோதனை. இந்த கர்ருன் வ பலாவுன் என்ற வார்த்தை சேர்ந்தது தான் கர்பலா, துயரத்துடைய துன்பத்துடைய பூமி என்ற கருத்து. ஈராக்குடைய கர்பலாவை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் 70 பேரும் அடைகிறார்கள். இந்த நேரத்தில் ஷிவர் அந்த இடத்தில் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை தடுத்து நிறுத்துகிறான். இந்த நேரத்துல ஷிவர் வந்து கேட்கிறான், நீங்க இதுக்கு மேல போகணும்டா நான் சொல்றதை செய்யணும். ஹுசைன் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன சொல்லி? யசீதுக்கு நீங்க பைஅத் செய்யணும், யசீதை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளணும். ஹுசைன் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க? தன்னுடைய நானாவுடைய குணம் தானே இவர்களுக்கும் சொன்னார்கள், நான் ஆட்சியை யசீதுக்கே விட்டுக் கொடுக்கிறேன், அவனுக்கு நான் பைஅத் செய்கிறேன் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. இப்ப ஷிவர் சொன்னால், நீங்க யசீதுக்கு பைஅத் செய்யறது போல இந்த கூஃபாவுடைய கவர்னர் உபைதுல்லா பின் சியாதுக்கும் பைஅத் செய்யணும்டா. ஹுசைன் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உபைதுல்லா பின் சியாதுக்கு நான் ஏன் பைஅத் செய்ய வேண்டும்? அவன் யார்? என்னுடைய சகோதரனை கொலை செய்திருக்கிறான், அவனுக்கு என்னால் பைஅத் செய்ய முடியாது, யசீதுக்கு வேண்டுமானால் நான் பைஅத் செய்கிறேன் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சூர கோபமடைந்த ஷிவர் உபைதுல்லா பின் சியாது கிட்ட போய் இந்த விடயத்தை சொல்றான். இப்படிதான் யசீதுக்கு பைஅத் செய்யறானா, உங்களுக்கு பைஅத் செய்ய இயலாது. உபைதுல்லா பின் சியாதுக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கா பைஅத் செய்ய ஏறான்னு சொல்கிறீர்கள்? நடப்பதை பாருங்கள் என்று யசீதுக்கு ஒரு பொய் கடிதத்தை எழுதுகிறான். இப்படித்தான் ஹுசைன் வந்திருக்கிறாரு, கர்பலாவிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார், உங்களுக்கு பைஅத் செய்வதற்கு அவர் மறுக்கிறார் என்பதாக ஒரு பொய் கடிதத்தை யசீதுக்கு எழுதி அனுப்புகிறார். கடிதத்தை வாசித்து பார்த்த யசீதுக்கு கோபம் ஏற்படுது. எனக்கு பைஅத் செய்ய ஹுசைன் மறுக்கிறாரா? ஒரு கடிதத்தை எழுதுகிறான், நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செஞ்சுக்கோங்க,
உபைதுல்லா பின் ஜியாத், நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ அதை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு கடிதத்தை யசீத் எழுதுகிறார். பிறகு உபைதுல்லா பின் ஜியாத் பெரும் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கர்பலாவுக்கு வருகிறார். உண்மையானவர்களே, ஒரு வார்த்தை கேட்கல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்த அனைவரையும் கொலை செய்ய ஆரம்பிக்கிறார். அதே இடத்தில் 70 பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். தொழுகையுடைய நேரம் வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷிபரை பார்த்து சொல்றாங்க, தொழுகையுடைய நேரம் வருது, தொழுறதுக்கு மட்டும் எனக்கு டைம் தான். ஷிபர் சொல்றான், தொழுறதுக்கு எல்லாம் இங்க டைம் இல்லை. ஒன்று நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அல்லது நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்வோம். தொழுவதற்கெல்லாம் இங்கே நேரம் இடம் கொடுக்காது என்று ஷிபர் சொல்கிறார். ஒரு முஸ்லிம் அருமையானவர்களே, இன்று காசாவில் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள்? சுப்ஹானல்லாஹ், 1,00,000க்கு மேற்பட்டவர்களுடைய உறுப்புகள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? அந்த இஸ்ரேலை சேர்ந்த யூதர்கள். அவர்கள் அந்நிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் கர்பலாவுல ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக வந்தது அந்நியர்கள் இல்ல, முஸ்லிம்கள் தான். பதவி ஆசை, அருமையானவர்களே, ஆட்சி பதவி ஆசை காரணமாக நபி அவர்களுடைய குடும்பம் என்று கூட பார்க்கல. என்ன நடக்குதுன்னு சொன்னால், என்ன ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, தொழ வேண்டும் என்று தொழ ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அடைந்து அல்லாஹ் கிஃப்டாக நபி அவர்களுக்கு கொடுத்தது தான் தொழுகை. அந்த நபி அவர்களுடைய பேர குழந்தைக்கு இந்த தொழக்கூடிய பாக்கியத்தை இந்த கொடியவர்கள் கொடுக்கல. அருமையானவர்களே, தொழ தக்பீரை கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள், ருக்கு சுஜூத் இஅ்திதால் எல்லாம் நடக்குது. அத்தஹியாத்திலே இருக்கிறார்கள். அஹ்லுல் பைத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய 2 வருடம் கூட பூர்த்தியாகாத ஒரு குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹுடைய மடியில உட்கார்ந்து தாடியை பிடித்து விளையாட ஆரம்பிக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அத்தஹியாத் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சினான் இப்னு அனஸ் அன்-நஹை என்ற கொடியவன் என்ன செய்தான் என்றால், ஒரு அம்பை வில்லிலே வைத்து இழுத்து விடுகிறான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெற்றியை அந்த அம்பு துளைத்துக் கொண்டு செல்கிறது. உண்மையானவர்களே, பட்ட வேகத்தில் இரத்தம் தெறிக்கிறது. தாடியை பிடித்து விளையாடி கொண்டிருந்த அந்த அப்துல் ரஹ்மான் என்ற குழந்தையுடைய முகம் இரத்தமாக மாறிவிடுகிறது. அத்தஹியாத்தில் இருந்தவாறு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு சாகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே இடத்தில் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த ஷிபர் என்ன செய்கிறான் தெரியுமா? இவனுடைய படை 70 பேருடைய தலையையும் தனியாக வெட்டி எடுக்கிறான். எடுத்து ஒரு தட்டில 70 பேருடைய தலையையும் வைத்து ஒரு துணியிலே மூடி உபைதுல்லா பின் ஜியாதிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். அரச பிரதானிகள் தங்களுடைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு அரசனுடைய தர்பாருக்கு செல்வார்களோ அது போல என்ன செய்கிறார்கள்? 70 பேருடைய தலைகளையும் 70 தட்டிலை வைத்து மூடி உபைதுல்லா பின் ஜியாதிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். உபைதுல்லா பின் ஜியாத் ஒரு துணியை அகற்றி பார்க்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை எந்த அளவுக்கு இரக்கம் வைத்திருந்தார்கள். அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை இருக்கிறது. ஒரு அம்பை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹுடைய மூக்கு துவாரத்திலே இட்டு தலையை தூக்கி அந்த இடத்திலே சொல்கிறார், பாருங்கள், நபி அவர்களுடைய பேர குழந்தையுடைய முகம் இன்று என்ற கையில் இருக்கிறது. நபி அவர்களுடைய பெண் குழந்தை ஹுசைனுடைய தலை இன்று என்னுடைய கையிலே இருக்கிறது என்று அந்த இடத்திலே பரிகாசம் செய்ய அனைவரும் கை கொட்டி சிரிக்கிறார்கள். அருமையானவர்களே, சினான் இப்னு அனஸ் அன்-நஹை என்பவன் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கர்பலாவிலே கொலை செய்கிறார். இந்த சம்பவம் முஹர்ரம் 10வது நாள், இந்த மாதம் 10வது நாள் ஹிஜ்ரி 61 நடக்குது. பிறகு என்ன நடக்குது? அருமையானவர்களே, 70 பேருடைய உடம்புகள் அவ்வாறு ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஆடைகளை முழுமையாக கலட்டி நிர்வாணப்படுத்துகிறார் உபைதுல்லா பின் ஜியாத். 70 பேருடைய உடம்புகள் மலை போல குவிக்கப்பட்டு குதிரைகளை அந்த உடம்புக்கு மேலால் ஓட வைக்கிறார். 70 உடம்புகளும் சல்லடை போல ஆக்கப்படுகிறது. கர்பலாவிலே இருந்த பெண்கள், கூஃபாவுடைய பெண்கள் அழுதழுதவாறு பயப்படுகிறார்கள். கர்பலா பூமி
இந்த நபி அவர்களுடைய குடும்பத்தாருடைய ஆடைகளை கலட்டி கொண்டது. ஆனாலும் கர்பலாவுடைய தூசிகள் இந்த நபி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆடைகளாக மாறிவிட்டது என்று தேம்பி தேம்பி அந்த பெண்கள் வைத்தே படிக்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்கிறது அருமையானவர்களை. திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது. சல்மா என்ற பெண்மணி கூறுகிறார், நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்றேன். அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். கேட்டேன், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், இப்பொழுது தான் நான் கனவிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். நபி அவர்களுடைய தோற்றமே வித்தியாசமாக இருந்தது. தாடியிலே தலையிலே மண் படிந்தவர்களாக கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இது என்ன தோற்றம் என்று நான் கனவிலே கேட்டேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது தான் என்னுடைய பேர குழந்தை ஹுசைனுடைய ஜனாசாவிலே கலந்து விட்டு வருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கைலூலாவுடைய தூக்கம், லுஹருக்கு முன்னால் தூங்கக்கூடிய சுன்னத்தான தூக்கம், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். ஒரு கையிலே ஒரு பாட்டில் இருந்தது, இன்னொரு கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே இருந்த இரத்தத்தை வலித்து அந்த பாத்திரத்திலே ஊத்தி கொண்டிருந்தார்கள். உடனே கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, இது யாருடைய இரத்தம்? யாருடைய இரத்தத்தை வலித்து நீங்கள் ஊத்தி கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள், தபு ஹுசைன். ஹுசைன் கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவருடைய இரத்தம் பாலடைந்து விடக்கூடாது, பாலடைந்து விடக்கூடாது, பாலாகி விடக்கூடாது. இவருடைய இரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பூமியிலே இரத்தத்தை வலித்து ஊத்திக் கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தேன். நான் விசாரித்து பார்த்தால் அன்றைய நாள் கர்பலாவுடைய பூமியில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு கவலையான நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு நடந்த அநியாயம் நடந்தது தான் இந்த மஹர்ரமுடைய மாதம் ஆஷூராவுடைய தினம். அருமையானவர்களே, மிகப்பெரிய வரலாறு எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ இந்த அளவுக்கு சுருக்கமாக நான் சொன்னேன். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒவ்வொரு நிகழ்வை ஒவ்வொரு நாளிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஈமான்தாரியாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் இப்படியாப்பட்ட சோதனையை கொடுப்பான். அல்லாஹ் யாரை விரும்புகிறாரோ அவருக்கு தான் இந்த சோதனையை கொடுப்பான். சோதனையிலே பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக சுவர்க்கம், அவருடைய மறுமை வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக மாறிவிடும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.